காயிதே மில்லத்தின் 131வது பிறந்த நாளில் அவர் தம் நினைவை போற்றி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா புகழாரம் சூட்டியுள்ளார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தன்னலமற்ற தூய்மையான அரசியல் நடவடிக்கைகளால் காயிதே மில்லத் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப்பை அவரது பிறந்த நாளில் நினைவை போற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரான காயிதே மில்லத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர் என்றும், இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினராகவும் பணியாற்றியவர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மத நல்லிணக்கத்திற்கான தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த காயிதே மில்லத் நினைவாக கடந்த 1983ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் காயிதே மில்லத்தின் வாழ்க்கை குறிப்புகளை 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இடம்பெற செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று புரட்சித் தலைவி அம்மா நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு காயிதே மில்லத் பெயரை சூட்டி அவரை பெருமைப்படுத்தியதாக புரட்சித்தாய் சின்னம்மா கூறியுள்ளார். கடந்த 2003ஆம் ஆண்டு அம்மா ஆட்சி காலத்தில் தான் தமிழக அரசு சார்பாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள காயிதே மில்லத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் காயிதே மில்லத் மணி மண்டபம் நிறுவப்பட்டது என்பதையும் இந்த நாளில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை நேர்மை என்ற பண்புதான் அவரது அனைத்து நற்பண்புகளுக்கும் அடித்தளமாக அமைந்துள்ளதை அனைவருக்கும் மனதில் வைத்து கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் பிறந்த நாளில் அவரை போன்று மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் வழிநடத்திடவும், அனைவரிடமும் அன்பும் சமாதானமும் கொண்டு ஒற்றுமையுடன் வாழ்ந்திடவும் அனைவரும் உறுதி ஏற்போம் என்று பதிவிட்டுள்ளார்.